வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரஃப் ஃபியூச்சர்ஸ். இட்ஸ் மீ அறிவரசன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் போய் வெப்சைட்டில் தேடினீங்கன்னா வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பேப்பர் கட்டிங்கில் 4/4 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக அப்ளிகேஷன் டேட் எப்போ தொடங்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 7ஆம் தேதி அப்ளிகேஷன் டேட் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் என்னைக்கு கடைசியாக அப்ளிகேஷன் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 1 மந்த்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது இன்னும் அவங்க தெளிவாக கொடுக்கல. ஃப்யூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 30 டேஸு, அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு 30 டேஸ், கிட்டத்தட்ட ஒரு 60 டேஸ் அபோவில் அவங்க கொடுப்பாங்க. அதை நல்லா யோசித்துக்கிடணும். கிட்டத்தட்ட இதுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. 1299 வேக்கன்சிஸ் இருக்குது. 59 பிளாக் லாக். ஸோ அதை நீங்கள் கண்டுக்கிடணும்னு அவசியம் கிடையாது. 1299 எஸ்ஏ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. தாலுக்கு எஸ்ஐ எவ்வளோ, ஏஆர் எஸ்ஐ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தாலுக்கு எஸ்ஐயில் ஆண்களுக்கு 654 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 279 வேக்கன்சிஸ், கிட்டத்தட்ட 933 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே இது ஏஆர் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு 255 இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு 111 வேக்கன்சிஸ், கிட்டத்தட்ட 366 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தமாக ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 909 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 390 வேக்கன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எஸ்ஏ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 1299 வேக்கன்சிஸ் இருக்குது. இது ஒரு நல்ல வேக்கன்சி, ஹையஸ்ட் வேக்கன்சிஸ். ஸோ கீழே பேக்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. 20 வயது நிறைவுற்றவராக இருக்கணும், 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது வகுப்பு வாரிக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் இவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன்ஸ் 7ஆம் தேதி அஃபிஷியலாக ஒன்று அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தெளிவாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே தான் இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம், பிசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் தான் கொடுக்குறேன். வேக்கன்சிஸும் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமேல் காம்படிஷன்ஸ் அப்படி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுக்கெலாம் ஒவ்வொரு வருடமும் போட்டி போடுற நபர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இப்போது நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா தெளிவாக படிங்க. ரொம்ப டீப்பாக படித்து இன்னர் வரைக்கும் லைன் பை லைன் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும், பிசியை பொறுத்த வரைக்கும் பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரஃப் ஃபியூச்சர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் நான் பண்ணுவேன். தேங்க்யூ.